திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் நந்திபுரம் பகுதி 36. அரண்மனைக்கு திரும்பிய செங்கல்வராயன் லட்சுமி உடையாளை விட்டுவிட்டு ராஜகாரியம் என்கின்ற பெயரில் உடனேயே நாதமுனி சித்தரை காண புறப்பட்டான். முன்னதாக தனக்கு பரிசாக கிடைத்த அந்த பூத பொம்மையும் பூஜா கிரகத்தில் இருக்கும் அகத்திய முனிவர் அருளித்தந்த ஜீவமந்திர ஏட்டையும் சுரங்க ரகசிய செப்பு பட்டயங்களையும் கையில் எடுத்துக்கொண்டான். அதோடு அமைச்சர் ஆதிகேசவ பராந்தகரை சந்தித்த செங்கல்வராயன், பராந்தகரே, நாம் இப்பொழுதே சித்தரை பார்த்து சில முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்றான். புரிகிறது பிரபு, தங்கள் மனைவியார் தங்களுக்குள் ஒரு பயத்தையும் இழுப்பையும் உருவாக்கிவிட்டார் என்று எண்ணுகின்றேன். ஆம், உடையாள் இப்படி ஆசையும் கேள்விகளும் உள்ளவராக இருப்பது எனக்கே ஆச்சரியம். உங்கள் மனைவி மட்டுமல்ல, என் மனைவியும் அப்படித்தான். நல்ல வேளையாக நாம் சுரங்க வழியாக சென்று அந்த சிவநிதியை பார்வையிட்டு வந்ததை நான் அவளிடம் சொல்லவில்லை. அப்படி சொன்னால் ஒருவேளை அவள் என்னை மட்டும் ஏன் அழைத்து செல்லவில்லை என்று கேட்கக்கூடும். அடடே, எல்லா பெண்களுமே இப்படித்தானா? அங்கு இருப்பது தங்கமாயிற்றே, அதற்கு மயங்காதவர்களை நாம் அபூர்வமாகத்தான் பார்க்கவே முடியும். உண்மை, பேருண்மை. இதனால்தான் என் முன்னோர்கள் அதை அவ்வளவு ரகசியமாக வைத்திருக்கின்றனர். அந்த ரகசியத்தோடு இந்த ஜீவமந்திர ஏட்டினையும் ரகசியமாக வைக்க நான் விரும்புகின்றேன். அதற்கு ஒரு வழியையும் கண்டுள்ளேன். அதன் நிமித்தம் நான் செப்பேடுகளுடனும் இந்த விசித்திர பொம்மையுடனும் நான் சித்தரை சந்திக்கப் போகிறோமோ. ஆம், இந்த பொம்மை உமக்கு ஞாபகம் இருக்கின்றதா? நன்றாக நினைவில் உள்ளது. சீனத்திலிருந்து மதுரைக்கு வந்திருந்த பட்டு வியாபாரி திருவனந்தபுரம் செல்லும் வழியில் நம் அரண்மனைக்கு விஜயம் செய்து அவனிடம் அரசியார் ஏராளமான பட்டு வஸ்திரங்களை வாங்கி கொண்ட தருணத்தில் இந்த பொம்மையை அவர் பரிசாக அளித்தார். சரியாக சொன்னீர். இந்த பொம்மைக்கு பார்க்கும் பொழுதெல்லாம் என் நினைவு வர வேண்டும். எனக்கு அழைப்பும் விடுக்க வேண்டும். இதனால் என் வர்த்தகமும் பெருகிடும் என்று அவர் நினைவாக தந்த பொம்மைதான். கூடவே பரிசாக ஒரு நாகமாணிக்க கல்லையும் தந்து அபூர்வமான அதற்காக 10,000 பொன் பெற்றதும் ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கின்றேன். நன்றாக நினைவில் உள்ளது. அந்த மாணிக்கக்கல் வந்ததற்கு பின் அவர் சொன்னது போல நல்லவைகளே நிகழ்ந்து வருகின்றன. அந்த கல் பத்திரமாக இருக்கிறது தானே? மிகவும் பத்திரமாக உள்ளது. இந்த பொம்மை உள்ளவரை அதுவும் இருக்கும். பொம்மைக்கும் அதற்கும் என்ன சம்பந்தம் பிரபு? பார்த்தீர்களா? இந்த பொம்மை பற்றி தெரிந்த உங்களுக்கு கூட இந்த பொம்மையை பற்றியோ இதன் தன்மையை பற்றியோ தெரியவில்லை. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் பிரபு? இனி சொல்லப்போவதில்லை, நேரிலேயே பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் என்ற செங்கல்வராயன் தங்களைச் சுற்றி வேல்கம்புடன் இருக்கும் வீரர்களை தூர போகச் சொல்லிவிட்டு தான் இருக்கும் ஆலோசனை அரங்கத்தின் கதவையும் தாழிடச் சென்றான். அப்பொழுது அவர்களை நோக்கி சித்தரும் வந்து கொண்டிருந்தார். அடடே, நீங்களே வந்து விட்டீர்களே! நான் இப்பொழுதுதான் உங்களை காணலாம் என்று இருந்தேன். எங்களைத்தான் நினைத்தாலே போதுமே, வந்துவிட மாட்டோமா என்றபடியே அவர் உள்ளே வரவும் கதவை தாழிட்டான் செங்கல்வராயன். மூவரும் அந்த சுரங்க அறைக்குள்ளே முக்கோண புள்ளி போல் ஒருவரை பார்த்தபடி ஒருவர் அமர்ந்து கொண்டனர். நடுவில் மேசையின் மேல் அந்த சீன தேசத்து பூத பொம்மை. அதை பார்த்தபடியே சித்தர் பேசலானார். என்ன, ஜீவமந்திர ஏட்டினை பாதுகாக்கும் முயற்சியா? ஆம் பிரானை, மிகச்சரியாக கேட்டு விட்டேரே. நான் அதன் பொருட்டுத்தான் வந்திருக்கின்றேன். சுரங்க வழி ரகசியம் போலவே ஏடும் ரகசியமாக இருப்பதுதான் வருங்காலத்திற்கும் நல்லது. பொறுப்புள்ள உங்கள் குடும்பத்தில் இருந்த ஆசையுள்ள ஒரு பெண் இந்த ரகசியங்களை அறியவும் உடைக்கவும் முயல்கிறார் என்றால் மற்றவர்களை பற்றி சொல்ல தேவையில்லை என்று கருதுகின்றேன். உண்மைதான் சித்தர் பிரானே. உடையாள் கேள்விகளால் உங்களை மிகவே குடைந்தெடுத்து விட்டாள். ஒரு வகையில் அதுவும் நன்மைக்கே. அந்த கேள்விகளால் நானும் நீங்களும் நம் முன்னோர்களை ஆழமாக சிந்திக்க முடிந்தது. நம் பொறுப்புணர்ச்சியையும் எண்ணி பார்க்க முடிந்ததல்லவா? உங்களுடைய இந்த நேர்மறை சிந்தனை எனக்கு மிகவும் பிடித்துள்ளது. நான் அதை உங்களிடமிருந்தே கற்கிறேன் பிரானி. சரி, ஜீவமந்திர ஏட்டையும் செப்பேடுகளையும் இனி எப்படி பாதுகாக்கப் போகின்றோம்? செப்பேட்டை குறித்து கவலை இல்லை. சித்தர்பிரானின் அருளுடன் சிவ அனுகிரகமும் உடைய ஒருவராலேயே அதனை அறிந்து கொள்வதற்கு முடியும். சாமானியர்கள் வரையில் ஒரு நாய்க்கு கிடைத்த தேங்காய் போல்தான் அது. உருட்டி விளையாடலாமே தவிர உண்டுவிட அதனால் முடியாதல்லவா? உண்மைதான், ஜீவ மந்திரம் அதற்கு இணையல்லவா? அதில் என்ன சந்தேகம்? தேவர்களையும் மூவர்களையும் நினைத்த மாத்திரத்தில் சந்திக்கவல்ல சித்தர்கள் கூட்டத்துக்கே தலைவனாக விளங்குகின்ற அகத்தியர் பெருமானின் கைகளால் எழுதப்பட்ட பொக்கிஷமல்லவா அது என்று சொல்லிக்கொண்டே அந்த ஜீவமந்திரனை ஏட்டை எடுத்தான் செங்கல்வராயன். ஒரு மஞ்சள் பட்டு துணி கொண்டு மூடியிருந்த அதை எடுத்தவன், சித்தர் பிரானி, இனி இந்த ஏட்டினை இந்த போத பொம்மை பாதுகாக்கப் போகின்றது என்றான்.
அப்படி சொன்னது மட்டுமல்ல, அந்த பொம்மையின் தலைமேல் 9 முறை சீரான இடைவெளியில் தட்டினான். 9ஆம் முறை தட்டி முடிக்கவும் பொம்மையின் தொந்தி பாகம் ஒரு கதவு போல திறந்து கொண்டது. உள்ளே அறை போல ஒரு பகுதி, அதற்குள் கருநாவல் பழமும் போல் அந்த நாகமாணிக்க கல் இருந்தது. அதை வெளியே எடுத்த செங்கல்வராயன் இது இருந்த இடத்தில் ஓலையைச் சுருட்டி ஒரு சுருள் போல உள்ளே வைத்து தொந்தி கதவை திரும்பவும் மூடி ஒரு அழுத்து அழுத்தினான். அமைச்சர் வியந்தார். அடேயப்பா, என்ன ஒரு நுட்பம், என்ன ஒரு நுட்பம் என்று சிலாகித்தார். சித்தர் அதை கேட்டு சிரித்தார். ஆம், இது மிகப்பெரிய தொழில்நுட்பம். இதன் தலைபாகத்தை மிகச்சரியான இடைவெளியில் தொடர்ச்சியாக 9 முறை தட்டுவதில்தான் இது திறக்கும். எண்ணிக்கை கூடினாலோ குறைந்தாலோ, இல்லை சீரான இடைவெளி இல்லாது போனாலோ இது திறக்காது. உயரிய மரத்துண்டினால் மிக நேர்த்தியாக செய்யப்பட்ட பொம்மை அது. அந்த சீன வியாபாரி இதை எனக்கு நாகமகத்துக்கு பரிசாக தந்துவிட்டு, இதன் தொழில்நுட்பம் சீனத்தில் உள்ள மரத்தச்சர் ஒருவருக்கு மட்டும்தான் தெரியும். இது மிகவும் இரகசியமானது, பாதுகாப்பானது என்றார். எனக்கு கூட இது உடனே பிடிபடவில்லை. இதன் தலையில் தட்டி தட்டியே அந்த தட்டுமுறை மற்றும் சீரான கால இடைவெளியை நான் பழகி கொண்டேன். அருமை, அருமை. இந்த ஏடு பாதுகாப்புடன் இருப்பதில் இனி எந்த சந்தேகமும் இல்லை. செப்பேடுகளுடனேயே இதுவும் ஒன்றாக இருக்கட்டும். அதே சமயம் எப்படியும் இது எவருக்கும் தெரியாமலும் போய்விடக்கூடாது. எனவே 9 முறை இதன் தலையின் மேல் சீரான கால இடைவெளியில் தட்டினால்தான் இது திறக்கும் என்கின்ற ரகசிய உண்மையை இந்த செப்பேட்டில் சித்தர்பிரான் தன் கரங்களால் இரகசிய மொழியில் எழுதி வைத்து விட்டால் நல்லதென கருதுகின்றேன். செங்கல்வராயன் சொன்ன அந்த வேளையில் அருகாமையில் சாளரத்தின் வழியாக ஒரு விசித்திரமான பறவை உள்ளே வந்து மூவரின் தலைமையிலும் சுற்றி பார்த்துவிட்டு அப்படியே சென்று அங்கு தைல ஓவியமாக வரையப்பட்டிருந்த கொங்கணரின் ஓவியப்படத்திற்கு கீழுள்ள மலர் மேடையில் சென்று அமர்ந்தது. காட்டழகிய ராயன் கிருஷ்ணன் வீட்டுக்குள் நுழையும் முன் தன் இடுப்பில் வைத்து எடுத்து வந்திருந்த ஒரு கருப்பு நூலை எடுத்தான். மந்திரம் ஒன்றை ஜெபித்த நிலையில் அப்படியே வாசலுக்கு முன் அதை கீழே போட்டான். அடுத்த நொடி அது ஒரு பாம்பாக மாறி படம் விரித்து நிற்கத் தொடங்கியது. அவனோ கடந்து உள்ளே சென்றான். உள்ளே சாணி மெழுகிய தரையின் மேல் கோணலாக கிடந்தான் கிருஷ்ணன். அவன் நாடியை பிடித்து பார்த்த ராயன் திரும்பவும் தன் இடுப்பு வேட்டியின் மடிப்பிலிருந்து விபூதி போல் ஒன்றை எடுத்து கிருஷ்ணனின் முகத்தின் மேல் வாயால் ஊதினான். முகம் முழுக்க அந்த விபூதி சென்று வேஷம் போட்டது போல் ஒட்டிக்கொண்டது. அப்படியே கால் பாகத்துக்கு சென்றவன் 2 கால்களின் நடுவிரல்கள் 2ஐயும் கையால் பிடித்து இழுத்து ஒரு இழுக்க கிருஷ்ணனும் அசைவு ஏற்பட்டது. 2வது முறை இழுக்கவும் மெல்ல கண்களை திறந்தான். அவன் எதிரில் காலடியில் மந்திரவாதி ராயனை பார்த்தான். அவன் பார்ப்பது தெரிந்த நொடியே ராயனும் தன் பார்வையால் அவனை வசியப்படுப்பது போல் உற்று பார்த்தான். எல்லையொற்றிலுமே ஒரு சீரான வேகம். கிருஷ்ணனும் ஒரு நேர்கோட்டில் அவன் வசிய பார்வைக்கு வசப்பட்டு விட்டவன் போல பார்க்கிறான். எழுந்திரு, உட்காரு என்றான் இதமான குரலில். கிருஷ்ணனும் எழுந்து சப்பனமிட்டு உட்கார்ந்தான். கும்புடு, என்ன கும்புடு என்றான். அவன் மொழியில் சுத்தமாக மலையாள வாடை இல்லை. கிருஷ்ணனும் அவன் கைகளை கூப்பி வணங்கினான். நான் தான் இனி உன் குரு. நான் தான் உன் ஐயனார் சாமி. நான் தான் உனக்கு இனி எல்லாம். சரிதானா? இப்படி ராயன் கேட்கவும் கிருஷ்ணனின் தலை ஆடியது. இப்போ நான் கேட்குற கேள்விக்கு நீ சரியா பதில் சொல்லணும். சொல்லுவியா? சொல்கிறேன் குரு. உனக்குள்ளே ஒரு விசேஷ சக்தி இருக்குது. அதை நான் இப்போ தூண்டிவிட போகிறேன். அந்த சக்தியோடு நீ இருக்கும்போது நான் கேள்வி கேட்பேன், நீ பதில் சொல்லணும். சொல்கிறேன் குரு. நான் இப்போ கற்பூரம் ஏற்ற போகிறேன், அதுவும் என் கையில். நீ அதை பார்த்தா போதும், உன் விசேஷ புக்தி தூண்டப்பட்டு விடும். உனக்கு என் கேள்விக்கான பதில் காட்சியாகவே அமையும். அதை நீ சொன்னால் போதும். சொல்கிறேன் குரு. கிருஷ்ணன் ஒரே வார்த்தையால் ஒரு சிலை போல அமர்ந்தபடியே சொல்லி கொண்டு வந்தான். மந்திரவாதி ராயனும் தன் வலது உள்ளங்கையின் மேல் ஒரு தகட்டை வைத்து அதற்கு மேல் கற்பூரத்தை வைத்து உற்று பார்க்கத் தொடங்கினான். அந்த கற்பூரம் தீக்குச்சி தேவைப்படாமலேயே பற்றிக்கொள்ள ஆரம்பித்தது. அதை கிருஷ்ணன் முகத்துக்கு நேராக காட்டவும் எரிகிற தீபச்சுடர் மேல் கிருஷ்ணனின் பார்வையும் நிலைக்குத்தி நின்றது. நல்லா பாரு, நல்லா பாரு. பார்க்குறேன் குரு. உன் விசேஷ சக்தியை நினச்சிக்கோ. சரி குரு. அந்த புதையல் இப்போ எங்கே இருக்குது? புதையல்
அதான் இந்த ஊர் கோவில் புதையல் அது இப்போ எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, அது அது உன்னால் அதை பார்க்க முடியும். அதை பற்றி நீ நினச்சா போகிறோம். நம்ம ஊர் கோயில், அதாவது நந்திபுரத்து கோவில், அந்த கோவிலின் புதையல் அதையெல்லாம் பட்டயத்திலேயே எழுதி வச்சுருக்காங்க. அப்படி எழுதி வச்சுருக்கிறதுக்கு அர்த்தம் தெரியணும். உன்னால் முடியும். கோவிலை நினை, பட்டயத்தை நினை, உன்னாலே முடியும். அது அது சொல் சொல், எது எது? உள்ளே கிருஷ்ணனின் உள்சக்தியை தூண்டி ராயன் கேள்வி கேட்ட அதே சமயம் வெளியே கிருஷ்ணனை பார்த்து குறி கேட்பதற்காக இருவர் வந்திருந்தனர். வாசலில் பாம்பு படம் பிடித்து நிற்பதை பார்க்கவும் அப்படியே வேகமாக பின் சென்றனர். பாம்பு ஒரு சீறியது. கச்சிதமாக ஒரு கூடையில் பொறுக்கிய வேப்பங்கொட்டைகளுடன் கிருஷ்ணனின் தங்கைகளான கனிமொழியும் மல்லிகாவும் கூட வந்தனர். அவர்களும் பாம்பை பார்த்துவிட்டு விக்கித்து போய்விட்டனர். கூடையை கீழே விழுந்து வேப்பங்கொட்டைகள் நாலாபுரமும் சிதறின. கனிமொழி பலத்த குரலில், எம்மா பாம்பும்மா என்று சிந்தாமணி உள்ளே இருப்பதாக நினைத்து கத்தினாள். சப்தம் உள்ளே ராயனின் காதிலும் கேட்டது. அவனிடம் வேகம் கூடியது. சீக்கிரம், அது எங்கே இருக்கு, எப்படி இருக்கு என்று கேட்டிட கிருஷ்ணனின் மனக்கண்ணில் மரத்தாழிகளில் அது உருண்டையான கவள வடிவிலும் கிரீடம் ஆரம் என்ற நகை வடிவிலும் ஒரு மரத்தாழி நிறைய அரிசிமணி போல தங்க காசுகளாகவும் தோன்றத் தொடங்கியது. அது இப்போ எனக்கு தெரியுது. உருண்டை உருண்டையா காசுங்களா கிரீடமா என் கண்ணுக்கு தெரியுது. சபாஷ் சபாஷ். அதுக்கிட்ட எப்படி போகணும்? அதுக்கு அதுக்கு ஆம், அதுக்கிட்டே எப்படி போகணும்? அவ்வளவு கூட வேண்டாம். சுரங்கப்பாதையோட வாசல் எங்கே இருக்குது? அதை மட்டும் சொன்னால் கூட போகிறோம். அது அது கோயிலுக்குள்ளே தான் இருக்குது. அது எனக்கு தெரியும். கோவிலுக்குள்ளே எங்கே, எந்த இடத்துல? கோவிலுக்குள்ள என்று கிருஷ்ணன் சொல்லத் தொடங்கும்போது பெரியவள் கனிமொழி வீட்டின் கொல்லைப்புற கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்து வீட்டின் மையத்துக்கு வந்து நின்றாள். அவள் எதிரில் கிருஷ்ணன் அமர்ந்திருக்க மந்திரவாதி கேட்டபடியே இருப்பது தெரிந்தது. ராயனின் தோற்றமும் பார்வையும் கனிமொழியை கலக்கிட அவளை எதிர்பார்த்திடாத ராயனும் அவளை பார்த்து அதிர்ந்து பின் தன் வசிய பார்வையால் அவளை கட்டுப்படுத்த முனைவதற்குள், ஐயோ அம்மா, உள்ளே யாரோ ஒரு மந்திரவாதி என்று கத்திக்கொண்டே திரும்பி ஓடிவிட்டாள். கொல்லை வழியாக வெளியேறி பக்கவாட்டில் ஓடி வாசல் புறம் வந்த பொழுது சிந்தாமணியும் அங்கு வந்தபடி இருந்தாள். அவளை பார்க்கவும், அம்மா எங்கே போயிட்ட நீ? உள்ள ஒரு மந்திரவாதிமா, வாசலில் பாரு பாம்பு என்றாள். என்னடி சொல்கிற என்று கேட்டபடியே சிந்தாமணி வாசலை பார்க்க பாம்பின் சீற்றம். இது எங்கேருந்து வந்துச்சு? அது யார் மந்திரவாதி? டாக்டர் ஐயாவை கூட்டிகிட்டு வரப்போனா அங்கே நாயக்கர் வீட்டுக்குள்ளே விட மாட்டேங்கிறாங்க. இங்கே வந்தா இதனடி கூத்து என்றாள். துணிச்சலாக ஒரு கம்பை எடுத்து பாம்பை அடித்து விரட்ட தயாரானாள். குறிப்பார்க்க வந்தவர்களும் ஒத்து உழைத்திட அவர்களில் வாட்டசாட்டமான ஒருவர் கம்பை வாங்கி, நீ நவருமா, நான் அதை விரட்டுறேன் என்று கோலால் அதை அடித்தார். ஆனால் கம்பு தரையில் பட்டது. பாம்புக்கு அடிபடவில்லை. அடுத்த நொடி கயிறு தான் கண்ணில் பட்டது. அதையும் பின்பு காணவில்லை. இது என்ன மாய்மாலம் என்று உள்ளே நுழைந்த பொழுது கிருஷ்ணன் அவளை மலங்க பார்த்து கொண்டிருக்க மந்திரவாதி ராயன் புறவாசல் வழியாக வெளியேறி முட்டாக்கு போட்டுக்கொண்டு வாசல் புறத்துக்கு ஓடுவது தெரிந்தது. எலே, யார் வந்தது இங்கே? என்ன நடந்துச்சு உனக்கு என்று கிருஷ்ணனிடம் சிந்தாமணி சீறினாள். அவனோ வசியப்பிடியிலிருந்து மெல்ல விடுபட்டவனாக, சின்னாயே என்னாச்சு, யார் வந்தா என்று அவளை திருப்பி கேட்டான். கீழே விபூதி சிதறலுடன் சில கற்பூர துண்டுகளும் கிடந்தன. நான் உன்னை கேட்டா நீ என்ன கேட்குறியா என்று சீரிய சிந்தாமணி அப்படியே குணம் மாறியவளாக, ஐயோ ராசா, என்னை தப்பாக எடுத்துக்காதடா. நீ எழுந்திருச்சு உட்கார்ந்ததே பெருசு எனக்கு. நான் இனி கேள்வியே கேட்க மாட்டேன், கொந்தளிக்க மாட்டேன் என்று உருகவும் செய்தாள். குறிக்கேட்க வந்திருந்த இருவர் மெல்ல உள்ளே எட்டி பார்க்கவும் அவர்களை அருகில் அழைத்த கிருஷ்ணன் அவனிடம் இப்பொழுது ஒரு அசாத்திய மாற்றம், முகத்தில் தெளிவு. உங்களுக்கு என்ன வேணும்? அருள்வாக்கு சாமி, என்ன பிரச்சனை? நல்ல காய்ங்க, எத்து காளைங்க ₹1,00,000 வாங்கிட்டு வந்ததுங்க, காணாமல் போயிடுச்சுங்க. அப்படியா, கொஞ்சம் இருங்க சின்னாயி, அந்த கற்பூரத்தை ஏற்றி இப்படி வை என்றான் கிருஷ்ணன். சிந்தாமணிக்கு ஒரே வியப்பு. அதை ஏற்றி வைக்கவும் அதை பார்த்தபடியே கண்கள் இடுங்கிட ஒரு சிலிர்ப்பு கொண்டவனுக்கு அந்த மாடு ஒரு மலையடி வாரத்தில் குழிக்குள் விழுந்து கிடப்பது தெரிந்தது. குழிக்கு அருகில் கண்மாயும் கண்மாய்க்கரையில் மாரியம்மன் கோயிலும் காட்சி தந்தது. அதை அப்படியே சொன்னான். அவர்கள் விழுந்து கும்பிட்டத்தோடு காணிக்கை என்று வெற்றிலைப்பாக்கின் மேல் ₹200 வைத்துவிட்டு பார்த்தனர். இதெல்லாம் வேண்டாம், அதை எடுத்துக்கிட்டு மாட்டை போய் மீட்டு எடுங்க என்றான். இல்லை இருக்கட்டுங்க, எங்கள் எளிய காணிக்கை என்று மறுத்துவிட்டு திரும்பி கும்பிட்டு விட்டு சென்றனர். சிந்தாமணியிடம் ஒரு பிரமிப்பு.
நாயக்கரின் மாளிகை. சித்தர் நாயக்கரின் மனைவியை நாடி பரிசோதித்து பார்த்துவிட்டு நாயக்கரை ஏறிட்டு பார்த்தாள். சாமி, இவங்களை பூரணமாக குணப்படுத்திடலாம், ஆனால் இங்கே வச்சு அதை செய்ய முடியாது. இவங்களை தைலக்காட்டுக்கு போகணும். மூக்கால மூலிகை மருந்து நேரம் தவறாமல் விடணும். அதுக்கு என் ஆசிரமத்திலே இவங்க இருக்கிறது தான் நல்லது. அப்படின்னா இப்போவே கூட தூக்கிட்டு வந்துடுறோம். உடனே செய்யுங்க, நான் முன்னாடி போகிறேன். டாக்டர் கூட்டிகிட்டு வருவார். கட்டாயம் குணமாக்கிடுவோங்கள. அடுத்த வாரம் இவங்க இந்த மாளிகையில் தன் கையாலேயே கொட்டி பெருக்கி குப்பையை அள்ளுவாங்க. இது அந்த ஈஸ்வர சத்தியம். சித்தர் உறுதிபட சொல்லவும் நாயக்கர் முகத்தில் ஒரு தெளிவு. தொடர்ந்து அப்படியே படுக்கை நிலையில் நாயக்கரின் உடல் ஒரு வேன் கொண்டு வரப்பட்டு அதில் ஏற்றப்பட்டது. வேனில் சில வேலைக்காரர்களும் ஏறினர். அங்கே வள்ளிப்பொன் இல்லை. ஆமாம், எங்கே அந்த வள்ளி? கார்வார் கேட்டார். அது ஆராய்ச்சியாளருக்கு சோறு கொண்டு போச்சு, அப்போ வரல. அதுக்கு ஊரை சுற்றுறதே பழப்பாக போச்சு என்ற கார்வார் கோபக்குரல் எடுக்கவும் நாயக்கர் தடுத்தார். சித்தரும் அந்த மாளிகையிலிருந்து புறப்பட்டாராக முன்னடர்ந்தார். சாமி, நாயக்கர் குரல் தடுத்தது. அவர் திருப்பி ஏறிட்டார். ஒரு பக்கம் என் சம்சாரம், இன்னொரு பக்கம் இங்கே ஊருக்குள்ளே ஏகத்துக்கு சிக்கல். எல்லாம் நம்ம கோவில் புதையலுக்கான தோட்டமுங்க. எனக்கு இப்போ என்ன நடக்குமோன்னு பயமாக இருக்குதுங்க. பயப்பட வேண்டாம். தப்பான யாராலையும் இந்த விஷயத்தில் திரும்ப அசைக்க முடியாது. வாசம்தாங்க. இருந்தோ 2 உசுறு போயிடுச்சே. சப் இன்ஸ்பெக்டர் வேற காணாமல் போயிட்டாரே. அது அவங்களா தேடிக்கிட்டது. நீங்கள் அச்சப்பட வேண்டாம். ஆனால் அது விஷயத்தில் ஒரு தெளிவு எல்லோருக்கும் பிறக்கும். அதுக்கான காலம்தான் இது. தெளிவு பிறக்கும்னா? நாயக்கரின் கேள்விக்கு ஒரு மர்ம சிரிப்பு சிரித்தார் சித்தர். பேராசிரியர் சௌரிராஜன் அந்த பட்டயங்களை பூத கண்ணாடி கொண்டு பார்த்து பக்கத்தில் ஒரு பேடில் அதை அப்படியே இன்றைய தமிழ் எழுத்துக்களில் எழுதத் தொடங்கினார். எதிரில் நாற்காலியில் மிக தீவிரமான முகத்தோடு சீஃப் திவாகர். சாலிவாகன சகாப்தம், சுபகிருது வருஷாப்பியம் என்று வார்த்தைகள் ஒவ்வொன்றாக வந்து விழத் தொடங்கின. அந்த பறவையை கண்ட நொடியே நாதமுனி சித்தர் பரவசத்துடன் அமர்ந்திருந்த ஆசனத்திலிருந்து எழுந்தார். கொங்கணரின் உருவப்படம் நோக்கி நடந்தார். அவரை செங்கல்வராயனும் அமைச்சர் ஆதிகேச பராந்தகரும் பின்தொடர்ந்தனர். பறவை அவர்கள் வரவும் பறந்து பறந்து செல்லாமல் அங்கேயே நின்றதோடு அவர்களையும் தன் குறு விழிகளால் பார்த்தது. நாதமுனி சித்தர் அதை வணங்கினார். அதுவும் தன் சிறகுகளை அசைத்து படபடத்தது. பின் எழும்பி வந்த வழியை பறந்து சென்றது. செங்கல்வராயன் சித்தரை முகம் நிரம்பிய கேள்விகளுடன் பார்த்தான். ராயரே, உங்கள் பார்வையின் நோக்கம் புரிகின்றது. வந்து சென்ற பறவையை நான் வணங்கியது எதனால் என்று புரியவில்லை, அப்படித்தானே? ஆம், விசித்திரமான அந்த பறவையை நான் இதற்கு முன் பார்த்ததே இல்லை. அதன் செயல்பாடுகளும் ஒரு பறவைக்கானது அல்ல. இங்கு இப்பொழுது உண்மையில் என்ன நடந்தது? வந்து சென்றது கொங்கணரின் பிரதிரூபம் ராயா. அதனால்தான் வணங்கினேன். நான் இப்பொழுது அந்த சிவநிதி குறித்த ஒரு முக்கியமான முடிவை எடுத்துள்ளோம். அது சரியான முடிவு என்று சொல்லாமல் சொல்லி ஆசி வழங்கிவிட்டு சென்று விட்டார் கொங்கணர். என்னது வந்தது? கொங்கணர் பிரானா? ஆம், ஜீவசமாதியில் தன் பூத உடலை அவர் உதிர்த்துவிட்ட போதிலும் அவர் ஆன்மாவானது சித்த நெறிப்படி இந்த பூமியில் பக்தியும் குரு வழிபாடும் அருகிவிடாதபடி இருக்க வேண்டும் என்பதற்காக இப்படி பறவை வடிவில் வந்து சென்றுள்ளது. எதற்காக பறவை வடிவம்? எங்கும் சென்று வர எளிதானது அதுவே. அதிலும் நீங்கள் கண்ட பறவைக்கு நீலகண்ட பறவை என்கின்ற பெயரும் உண்டு. விண்மிசை அது எவ்வளவு தூரமும் சென்று வரும். இமயமும் பொதியும் அதன் வாழ்வுக்கு இனியவையாகும். தாங்கள் இதை எவ்வாறு அறிந்தீர்கள்? சித்தனாகும் விதிப்போடு உடையோருக்கு இவைகளை எல்லாம் ஒரு சொல்ல தேவையில்லை. தவத்திலும் தியானத்திலும் இவை தானாக விளங்கிடும். நீங்கள் இப்படி சொன்னதில் இருந்து சித்த புருஷர்கள் அழிவற்றவர்கள் என்பது புலனாகின்றது. அழிவுக்குரிய மானிட பிறகு இருந்து அழிவற்ற நிலைமைக்கு அவர்கள் சென்றுவிட்டனர் என்று சொல்லலாமா? ஆம், அதுதான் பொதுவான உண்மை. இந்த கலியுகத்தில் இறை அருளை விட மேலானது வலிமையானது குரு அருளே. அதை நினைவில் நிறுத்தி சித்த புருஷர்கள் எந்த வடிவிலும் வருவர். கூடு பாய்தல் ஒரு கலை, அதனால் இது நிகழ்கிறது. அப்படியானால் அவர்கள் ஜீவசமாதிகள் ஆலயங்களுக்கு இணையானவையா? அதில் என்ன சந்தேகம்? பிரானே, நீங்கள் இப்படி சொல்ல என் மனதிலும் இப்பொழுது அமைதி உண்டாகிறது. இதை நாம் மட்டும் பாதுகாத்திடவில்லை, அவர்களும் துணை இருக்கிறார்கள் என்பது ஒரு புதிய தெம்பை தருகிறது. அதுதான் உண்மையும் கூட. நாம் நம் கடமையை
எந்த எதிர்பார்ப்பும் இன்றி செய்தால் அது போதும். நடப்பவை தானாக நல்லதாக நடந்திடும். நாதமுனி சித்தர் இதமாக சொன்னதோடு அந்த செப்பேட்டில் ஒரு ஊசியினால் பூத பொம்மைக்குள் ஜீவ மந்திர ஏடி இருக்கும் ரகசியத்தை வார்த்தைகளில் ரகசியம் முடியாதபடி எழுதலானார். பூத பொம்மை ஈதொரு மந்திர பாதுகாப்பு, பொக்கிஷமாம் தமிழ்மொழி ஏடிதன் சேர்ப்பு, சேர்ப்பித்ததை பார்த்திட உச்சியே பூட்டு, பூட்டை திறந்திட வைக்க நவத்தட்டு தட்டதால் திறந்திடும் காப்பதன் தாள், ஏடகை கவர்ந்திடில் ஆகிடும் பாழ், நாடதன் நன்மையெனில் நலமுடன் வாழ் என்று அழகியதொரு கவிதை வடிவில் எழுதி முடித்து அதை வாசித்தும் காட்டினார். அதை கேட்டு செங்கல்வராயனும் அமைச்சர் ஆதிகேசவ பராந்தகரும் பெரிதும் பரவசப்பட்டனர். அருமை சித்தர் பிரானே, வெகு அருமை. நலம் தட்டு என்று சொல்லே புதியது. நவமனில் 9 முறை தட்டுவதே அது குறிக்கின்றது. தட்டதால் திறந்திடும் காப்பதன் தாள், ஏடகை கவர்ந்திடில் ஆகிடும் பாழ், நினைத்தாலே எல்லாமே பாழாகிவிடும், நாடதன் நன்மைக்கெனில் நலமுடன் வாழ். ஏதாவது ஊருக்காக என்றால் அது நலமான வாழ்க்கை தரும் என்கின்ற கருத்தும் மிக சிறப்பு என்று செங்கல்வராயனும் வார்த்தையால் வர்ணித்து மகிழ்ந்தான். அந்த நொடி முதல் செப்பு பட்டயத்துடன் பூத பொம்மையும் பட்டயத்தில் ரகசிய அறியப்படுவதன் ஊசியும் ஒன்றாகிவிட்டன. ஒன்றான இவைகளை ஒரு பெட்டியில் வைத்து பாதுகாப்பதுதான் சிறப்பு. எனக்கு பிறகு என் மகன், அவனுக்கு பின் அவன் மகன் என்று இது இப்படியே தொடரட்டும் என்று செங்கல்வராயன் சித்தரின் சில எதிர்கால ரகசியங்களை கூறலானார். ராயனே, இன்னும் சில தலைமுறைகளே இங்கு சிற்றரசு இருக்கும். அதன்பின் பேரரசே கூட மதுரையில் இல்லாது போய்விடும் வாய்ப்புகளும் உள்ளன. சில பல காலம் மிலேச்சர்கள் வசம் நாடு அகப்பட போவதை கோள் நிலைகள் உணர்த்துகின்றன. ஆயினும் அப்படி ஒரு தருணத்தில் இந்த நந்திபுரத்தை தன் முழு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஒரு அதிகாரமிக்க குடும்பம்தான் இதை பாதுகாப்புடன் தொடரும். நடுநடுவே இந்த பாதுகாப்புக்கும் சோதனைகள் ஏற்படும். அப்பொழுதெல்லாம் என் வழிவரும் சித்தர் பெருமக்கள் அவள் முறியடிக்கப்பட்டு இதன் போக்கு தொடர்ந்தபடிதான் இருக்கும். இதன் நிதி இடையில் கூடும், எடுத்தாலும் குறையாது. கொங்கண சித்தர் ஆத்மசாத்தி விடாது இதை காத்திட துணை செய்யும். சுருக்கமாகச் சொல்வதானால் இந்த ஆலயம் நலமுடன் வணங்கப்படும் வரை மனித சமுதாயம் நலமுடன் திகழும். மொத்த சமுதாயமுமே அழிந்திடும் ஒரு பிரளயகால நிலை வரும்பொழுது இதுவும் புதைந்து போகும். முன்பும் அப்படித்தான் நடந்தது, இனியும் அப்படித்தான் நடக்கும். அந்த வகையில் ஆலயம் நலமாக உள்ளதெனில் சமூகம் நலமாக இருந்திடும். இந்த ஆலயம் அதற்கான குறியீடு. எனக்கு என் குருநாதர் தீர்க்க தரிசனிடம் உரைத்ததை உனக்கு நான் இப்பொழுது உரைத்திட்டேன். அந்த வகையில் இன்றிலிருந்து 1000 ஆண்டுகளுக்கு இதன் நலத்திற்கு ஒரு பழுதும் இல்லை. அதன் பின்னால் காலக்கணக்கை இப்பொழுதே எதற்கு போட வேண்டும் என்று கேட்டு சிரித்தார் சித்தர். நல்லது, நீங்கள் உரைத்தது என் மனதில் என்றும் இருக்கும். என் காலத்தில் யாதொரு சோதனையும் இல்லையே, உன் காலத்திலும் இல்லை. இனிவரும் 500 ஆண்டுகள் எவர் முயன்றிடும் அவர் தோற்றுத்தான் ஓடுவர். பாழும் விதி உடையவர்களுக்கு இந்த சிவநிதி புதையலாக தோன்றி அதை அடையும் முனைப்பும் தோன்றும். பாழும் விதியே இருப்பினும் குருவருள் கருணை காட்டும் பட்சத்தில் இந்த முயற்சியில் ஈடுபடுவோருக்கு அது பெரும் அனுபவமாக அமையும். பிரானே, இந்த கோவில் எக்காலத்திலும் சோதனைகளை சந்திக்கும் என்று துல்லியமாக கூற முடியுமா? கோவிலுக்கும் வாஸ்து உண்டு. அது பரிபூர்ணமாக இங்கு இருப்பதால் ஆலயம் சோதனைக்குள்ளானாலும் ஒரு பாதிப்பும் நேராது. சிவநிதிக்கே சில போராட்டங்கள் உருவாகும். அக்காலம் இக்காலம் இல்லை. நாடி ஜோதிட கணக்கின்படியும் கோள்நிலைகளின் போக்கின்படியும் கூறுவதானால் அந்த காலத்தில் மனிதர்களின் மெய்ஞான அறிவை அழுத்தி கொண்டு விஞ்ஞானம் உயர்ந்திருக்கும். வெண்ணில் மனிதன் பறப்பதென்பது ஒரு சாதாரண நிகழ்வாக இருக்கும். தீச்சுடரால் வெளிச்சம் என்பது போய் மின்னல் போல வெளிச்சம் மேலிருந்து கீழ் வரும். மனித வாழ்வை படம் பிடித்து தக்க வைத்து கொண்டு விடும். கலை ஒரு உச்சத்தில் இருக்கும். அணுசக்தி பயன்பாட்டினால் பெரும் நன்மைகளும் கூடவே அதனால் எப்பொழுது வேண்டுமானாலும் உலகத்தின் அழிவும் என்கின்ற தீமைகளும் மிகுந்துதான் இருக்கும். பாலைவனத்துக்குள் புதைந்து கிடக்கும் திரவத்தால் வாகன ஓட்டங்கள் உருவாகி இருக்கும். ஆணும் பெண்ணும் சமம் என்கின்ற வாதம் வலுப்பெற்று பெண்கள் ஆண்களைப் போலவே தோற்றத்திலும் தேர்ந்திடுவர். மக்கள் செல்வம் என்பது ஆசைக்கு ஒன்று என்று சுருங்கி இருக்கும். அப்படி ஒரு காலத்தில் விஞ்ஞானமே சத்தியமானது என்று கருதுவார்கள். சில சோதனைகளையும் வேதனைகளையும் இந்த ஆலயமும் சிவநிதியும் சந்திக்கும்.
ஆயினும் அதிலிருந்து மீண்டு அருளோடு திகழ்ந்திடும். சித்தர்பிரான் சொல்ல சொல்ல செங்கல்வராயனும் அமைச்சர் ஆதிகேசவ பராந்தகரும் வியப்பின் உச்சிக்கே சென்று விட்டனர். பூத கண்ணாடி கொண்டு ஒவ்வொரு வார்த்தையாக பார்த்து அதை இன்றைய தமிழ் எழுத்து வடிவில் பேராசிரியர் சௌரிராஜன் எழுதுவதை திவாகர் அப்படியே தன் கைபேசி கேமரா வழியாக அவருக்கு தெரியாமலே படம் பிடித்து கொள்ளத் தொடங்கினார். திவாகரின் கைவசம் அதற்கு தோதாக கேமராவை பிடித்து கொண்டு அமர்ந்திருக்க டேபிள் மேல் சௌரிராஜனும் பேடில் குனிந்து பார்த்து பார்த்து எழுதவும் ஒவ்வொரு வரியாக அந்த தாள் நிரம்பத் தொடங்கியது. சாலி வாகன சகாப்தம், சுபகிருது வருஷாப்பியம், பெருக்காம், ஆடி 18 மெட்டு, நாள் பொன்னினை புத்தனென்று பொன்னதன் காப்பாய், செப்பிதழ் செப்புவது சத்திய சத்திய சத்தியமே, அற்றது பற்றதால் உற்றதும் ஈச நாற்றாள் என கற்ற கொங்கணன், சுற்ற மரம் மாந்தர் அருள் பெற்றிட கட்டிட கோட்டலமாம் ஆலயம் இதனின் கோடுரைப்பதே ஆலய வரிவடிவம். வரி வடிவ இதனுள் கொடிமர அடியில் நாற்பிணை ஊசியின் கூர்முனை தொட்டு கிழக்கில் நகர்த்த பின் வடக்கே திரும்பி நீள்வரி அதன் மேல் மையம் கொண்டு தெற்கது நோக்கி வரி தொட்டு கடந்திட வரும் சித்தர் மண்டபமே. மண்டபம் தனில் வரிகள் ஓர்ந்திட முனையதும் சிக்கிடும் ஓரிடமே. அவ்விடத்தடியில் கத்தள சதுரத்தில் ஈசான்யம் மிதித்திட தாழம் அவ்விடம். புலப்படும் சுரங்க வழித்தடம் புறம்பந்த நிலையில் கன்னியை மிதித்திட நேராகும். சுரங்கமதும் 3000 தப்படி நீளம். முடிவினில் கானக குகையினை அது சேரும். வழியில் இருள் விளக்கிட தீயினை சேர்த்து விழி ஒளிப்பெற குகை வந்து சேரும். குகைக்குள் குடவரை அரையொரு ஓரம் விநாயக குறியதை பொருத்திட திறந்திடும் அறை தாழும். அப்பாலே காண்பாய் அரும் சொர்ண ஜாலம், அவ்வளவும் ஆதிசிவன் சொத்தென்றே நாளும் காத்திட்டால் மாநிலத்தில் மண்ணுயிர்கள் வாழும், களவிட்டால் மாநிலமே மண் அழிந்து வீழும். அம்பல ரகசியமிதை தன் பலத்தாலே அறிந்திட முனைவோர் தன்னையே இழப்பர், அவன் அருள் துணைவரின் நலமுடன் இருப்பர். பூத பொம்மை ஈதொரு மந்திர காப்பு, பொக்கிஷமாம் தமிழ்மொழி ஏடிதன் சேர்ப்பு. சேர்ப்பித்ததை பார்த்திட உச்சியே போட்டு, பூட்டதை திறந்திட வைக்க நவக்கொட்டு, தட்டதால் திறந்திடும் காப்பதன் தாழானது. ஏட்டதை கவர்ந்திடில் ஆகிடும் பாழ், நாடதன் நன்மையினின் நலமுடன் வாழ். சிவனருளாலே செப்பினேன் ரகசியம் இதனை, சிதம்பர ரகசியம் இதை அறிந்திட்ட மோட்சம், சிற்றம்பல ரகசியம் இதை அறிந்திட மோசம். நமச்சிவாயம் நமச்சிவாயம் நமச்சிவாயமே. ஒவ்வொரு வரியாக பேராசிரியர் எழுதி முடித்துவிட்டு ஒரு பெருமூச்சுடன் நிமிர்ந்து ஒரு குத்துப்பார்வையை திவாகரை நோக்கி பார்த்தார். திவாகர் அசட்டு சிரிப்பு சிரித்தார். இந்த செப்பேடு உங்களுக்கு எப்படி கிடைத்தது என்று அவர் கேட்கவும் தயக்கமுடன் நன்னிபுரத்தில் என்றார். சௌரிராஜனிடம் சில வினாடிகள் பேச்சே இல்லை. என்ன சார் யோசனை? எழுத்து ஒருவேளை புரியவில்லையா? புரியவில்லையா? புரிஞ்சதால் தானே பெருமூச்சு விடுறேன். ஏன் இதை புரிஞ்சிட்டேன்னு இப்போ கொஞ்சம் வருத்தமும் படுறேன். வருத்தப்பட அதில் என்ன சார் இருக்குது? ஏன் வந்த உடனேயே இந்த செப்பேடு நந்திபுரத்துலேருந்து கிடச்சிதுன்னு நீங்கள் ஏன் என்கிட்ட சொல்லலை? அதனால் என்ன சார், இப்போ தான் சொல்லிட்டேனே, நல்ல வேளை இப்போவாது சொன்னீங்களே என்றவர் எழுதிய அந்த தாள்களை அப்படியே கிழித்து அருகிலுள்ள குப்பை தொட்டிக்குள் வீசினான். சார் சார், என்ன இது? கஷ்டப்பட்டு எழுதிட்டு இப்படியா தூக்கி வீசுவாங்க என்று கேட்டார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.